ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்து வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது டெல்லி தான் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். டெல்லியில் இப்போவே வேக வேகமாக அதுக்கான சூடு பிடிச்சிருக்கு, டெல்லி அரசியல் சூடு பிடிச்சிருக்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. பிரதமர் மோடி நேற்றுக்கு அங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அங்கே மத்திய வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக பல ஏழைகளுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடைய துவக்க விழாவில் தான் பேசுகிறாரு. நாட்டில் இவ்வளோ பேருக்கு நான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன், என்னோட ஆட்சியில் இவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்குன்னு ஒரு வீடு கிடையாது. நான் நினைச்சா கண்ணாடி மாதிரி ஆடம்பர மாலையில் கட்டிக்க முடியும், பட் என்கிட்ட அது மாதிரி எதுவும் வச்சுக்கலன்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. சிம்பத்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒவ்வொரு மாநில தேர்தல் வருகிற பொழுதும் அந்த மாநிலத்தின் மேலே திடீர்னு பாசம் வந்துடும். 1150 வீடோ 1200 அனைவருக்கும் வீடுங்கிற திட்டத்தின் கீழே டெல்லியில் குடிசை பகுதிகளை மாற்றிட்டு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதனுடைய விழா தான் நேற்று நடந்துச்சு. அதில் தான் பேசுகிறார். அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறோம், பட் எனக்குன்னு ஒரு வீடு இல்லையே அப்படிங்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது நமக்கு தெரியல. ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அவருக்கு பூர்வீக வீடு இருக்குது. குஜராத்தில் அவர் பூர்வீக வீடு இருக்குது, அவங்க அம்மா அங்கே இருக்கிறாங்க, அது மாதிரி எல்லாம் வீடு இருக்குது. ஆனால் எனக்குன்னு ஒரு வீடு கூட இல்லையேங்கிறாரு. இதில் தான் ஒரு முரண்பாடு இருக்குது. அவருக்கு பூர்வீக வீடு இருக்குது, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்குன்னு நான் கட்டிக்கிறல அப்போ அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு தேர்தல் வருகிற போது அந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த மாநிலத்தில் ஃபுல்லாக போய் இறங்கிடுவாங்க. பிப்ரவரியில் தேர்தல் அறிவிக்கிறதாக தேர்தல் ஆணையத்துக்கு சொல்கிறாங்க. பட் இவங்க சொல்கிறதுக்கு பிறகு தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வேறு விஷயம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திற்கு போகிறப்ப இப்போ ஒடிசாவை எடுத்துட்டிங்கன்னா அங்கே என்ன தேவைப்பட்டது அப்படின்னா, இங்கே டெல்லியை பொறுத்த வரைக்கும் குடிசை பகுதிகள் அதிகம் உள்ள ஒரு பகுதி. அதனால் அதை டார்கெட் பண்ணி அந்த அரசியல் அந்த டெல்லி அரசியலில் கையில் எடுக்கிறாங்க. அதாவது குடிசை பகுதி அதிகமாக இருக்குது, அந்த விளிம்பு மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அதை டார்கெட் பண்ணி இந்த அரசியல் பண்ணுவோம், மதம் ஜாதி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் வளர்ச்சி அரசியலை பேசுவோம்னு இன்னும் வேறு இதை மாற்றிருக்காங்கன்றதான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் யூபி போனீங்கன்னா அங்கே ஒரு அரசியல் பண்ணுவாங்க. ஒரிசா தேர்தலில் போனீங்கன்னா ஒரிசாவில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க, கடைசியில் கோயில் எடுத்துட்டாங்க. கோயில் சாவி தமிழ்நாட்டில் ஒரு சேர்ந்த ஒருத்தர் இருக்குது அப்படிங்கிற அந்த அரசியல் பண்ணுவாங்க. டெல்லியை பொறுத்தவரை குடிசை பகுதிகள் அதிகமாக இருக்குது. இங்கே வளர்ச்சியை பேசினா தான் தேசியத்தினுடைய தலைநகரமாக இருக்குது. அப்படிங்க வளர்ச்சியை பேசுவோம் அப்படிங்கிறதுனால தான் வளர்ச்சி திட்டங்களை நீ பாருங்கள். அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு பிப்ரவரி வரைக்கும் எல்லா அமைச்சர்களும் அங்கே டெல்லி நிகழ்ச்சிகளில் தான் இருப்பாங்க பரபரப்பாக. அப்போ ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு யுக்தியை கையாளுறாங்க. இந்த முறை வளர்ச்சியை நோக்கி இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அப்படி தான் பார்க்க வேண்டியது. ஓகே, இப்போ அவர் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா டெல்லி மீட்டெடுக்கணும், ரொம்ப ஒரு மோசமான ஒரு படுகொலியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு மோசமான இடத்துல இருக்குது, அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, அதை நம்ம செஞ்சாகணும்னு சொல்கிறாரு. அந்த ஒரு பர்டிகுலர் கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி பூசல் அவருக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்பை ஒழிய ஆட்சி ரீதியாக ஓரளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்கிறாருங்கிறது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல். கல்வி சிதைச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. சொல்லப்போனால் அரசு பள்ளி ஸ்மார்ட் கிளாஸஸ் முதல்ல கொண்டு வந்தது டெல்லியில் தான். பல மாநிலங்களில் அங்கேருந்து போய் முன்மாதிரியாக இருந்துச்சு, முன்மாதிரியாக கொண்டு வந்தாங்க. அப்படிங்கிறது அதை நேரடியாக அந்த ஸ்கீம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாக்கா பயனாயிடக்கூடாதுங்கிறத அதைத்தான் அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க. பல அங்கே ஸ்மார்ட் கிளாஸஸாக இருக்கட்டும், பல கல்வியில் ரொம்ப அட்வான்டேஜாக கொண்டு வந்த ஒரு மாநிலமாக டெல்லி. பல மாநில முதல்வர் அங்கே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அங்கே பார்த்துட்டு இந்த மாதிரி கல்வி கட்டமைப்புகளை தமிழ்நாட்டில் மாற்றணும்னாங்க. அப்போ அந்த கல்விங்கிறது அவங்களுக்கு இந்த ஒரு முக்கியமான அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அது சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி கட்டமைப்பை சிதைச்சிட்டாரு அப்படின்னு அவங்க அதை பிரச்சாரத்தை அதை உடைக்கிற வேலையை பண்ணுறாங்க. அப்போ அதை பார்க்குறப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலை அடுத்த கட்டமாக இவருடைய சாதனைகள் என்னென்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கல்வியை மெயினாக சொல்ல போகிறாரு. அப்புறம் அங்கே மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய யூபியிலையும் ஹரியானாவிலையும் போகக்கூடிய புகை இங்கே மாசு உண்டாக்குது. அதையும் கையில் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த பாஜகவுடைய இந்த எலெக்ஷன் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டிங்கன்னா வளர்ச்சி, இப்போ சுற்றுச்சூழல், இந்த மாதிரியான கல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள் டெல்லியில் எடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பாஜக இதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். பாஜக எந்த மாநிலத்துக்கு போனாலும் முதல்ல கடவுளை தான் கையில் எடுப்பாங்க. இந்த முறை பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. ஓகே, ஏன்னா ஆனால் இதில் என்ன இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, யூபியில் இருக்கிறது தான் டெல்லிக்குள்ளே வருது புகை, ஹரியானாவில் இருக்கிற புகை தான் டெல்லிக்குள்ளே வருது. ரெண்டுலேயுமே அவங்க ஆட்சி தான். அவங்க சொல்லி அந்த எல்லையில் நீங்கள் எரிக்காதீங்க, வேறு எங்கேயாவது கொண்டு போய் எரிக்கணும்னு அவங்க சொல்லலாம். ஆனால் அதை
ஏறக்குறைய இன்னொரு தகவல் சொல்கிறாங்கன்னா அதை தான் இவங்க தான் அதை வந்து அதை ஒரு இது பண்ணி விட்டாங்க, அந்த விஷயத்தை வந்து பூஸ்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு. அந்த 2 மாநில எல்லைகளில் இருக்கக்கூடிய புகை தான் டெல்லியை வந்து டெல்லி மாசு கட்டுப்பாடு சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும் போது அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இந்த தேர்தல், டெல்லி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அங்கே சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் மெயினான சேலஞ்சாக இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பொல்யூஷன் ப்ராப்ளம் தான். ஆனால் அந்த பொல்யூஷன் பிரச்சனையை பற்றி கூட உச்சநீதிமன்றம் ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க பார்க்குறோம். இப்போ அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றம் கூட சரியாக ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம்ல. அதாவது யூபி கவர்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் ஹரியானா பிஜேபி கவர்மெண்ட் கூட ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கலாமே. ஏன் வந்து டெல்லியை மட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க? அது எப்படி இல்லை, அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தையும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எடுத்துட்டாங்க. ஏறக்குறைய ஒரு கார்பரேஷன் லெவலில் தான் இன்றைக்கி டெல்லியுடைய அரசாங்கம் இருக்குது. எல்லா பவரும் மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படிங்கும் போது அடுத்த மாநிலம் தெரியக்கூடிய புகை இங்கே வருதுன்னா ஒரு மாநிலம் என்ன செய்யும்? அதை நீதிமன்றங்கள் வந்து ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. இதை வந்து மொத்தத்துக்கு கண்ட்ரோல் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் தானே, இந்த புகை அங்கே போனான்னா இங்கே வந்தேன்னா இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் சொல்லியிருப்பாங்க ஒழிய டெல்லி அரசை பாயிண்ட் பண்ணி சொல்லலையே. ரைட், ஓகே சார். இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக வந்து இப்போ மோடி வந்து இப்போ ஆம் ஆத்மி கவர்மெண்ட்டை டார்கெட் பண்ணி அவர் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறார், எஜுகேஷன் விஷயத்தை வந்து அவர் வந்து பெட்டராக கொடுத்தனால அதை ஃபோக்கஸ் பண்ணுறான்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஆனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து காரணமானவர் யாருன்னா மனீஷ் சிசோடியா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார், துணை முதல்வராக இருந்தார். அவர் தான் வந்து இந்த வழக்கில் இடியில் கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்தார் பார்த்தோம். இப்போ அவர் வந்து முடக்கிட்டாங்க. அவர் சிறைக்கு போய் இப்போ ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ தான் ஜாமீன் கிடச்சிருக்கிறத பார்க்குறோம். அவர் வெளில வந்துட்டார். பட் அவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பரபரப்பாக இல்லாமல் இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து உண்மையில் ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தானா? அதாவது அவர் ஆக்டிவுக்கு வராமல் இருக்கார். இப்போ வரையும் ஆக்டிவ், இப்போ கெஜ்ரிவால் ஆக்டிவாக இருக்கார். பட் அவர் ஆக்டிவுக்கு வராமல் இருக்கிறதுங்கிறது வந்து ஆம் ஆத்மிக்கு ஒரு நெகட்டிவ். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நெகட்டிவாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உட்கட்சி பிரச்சனையும் வேறு போயிட்டு இருக்கு. ஆம் ஆத்மியில் சமீபத்தில் ஒரு ஆம் ஆத்மியை சேர்ந்த ஒரு எம்பி மேல் வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகியை ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க தேர்தல் நேரத்தில். அப்போ உட்கட்சிக்குள்ளேயும் ஆம் ஆத்மியில் ஒரு சிக்கல் இருக்குது. அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இதெல்லாம் அவருக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட பாலிடிக்ஸையும் மோடி பாலிடிக்ஸையும் ஒரே புள்ளியில் இணைச்சு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் வந்து தேசிய அரசியல் நோக்கி வந்தாங்க. தேசிய அரசியலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் தேசிய அரசியல், நான் டெல்லி அரசியல் சொல்கிறேன். மோடி வந்து இந்திய அளவிலான அரசியலுக்கு 2014 வராரு. 2013 அதுக்கு ஓராண்டுக்கு முன்பு டிசம்பரில் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அங்கே சிஎம்மாக ஆகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த 2 பேரோட அந்த வருகை எங்கேருந்து வருதுன்னா வந்து கடந்த கால காங்கிரஸ் வந்து ஒரு ஊழல் மயமான ஆட்சி அது அப்படின்னு சொல்லி அதை விமர்சனம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு அண்ணா ஹசாரே அப்படின்ற மாதிரி ஒரு நேர்மையான நபரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக அறுவடை பண்ணி வந்ததான் பார்க்குறோம். பட் இன்றைக்கு மோடி சொல்கிறாரு அண்ணா ஹசாரே போன்ற ஒரு நபர்களை பயன்படுத்தி ஒரு மோசமான வழியில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மோடி அரவிந்த் கெஜ்ரிவால் சாடுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டெல்லியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸினுடைய கோட்டையாக இருந்தது ஒரு காலத்தில். தொடர்ந்து பல முறை வந்து அங்கே ஆட்சி செய்த பொழுது அதை காலி பண்ணணும். பிஜேபி டெல்லிக்குள்ளே கால் வைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. தொடர்ந்து அவங்க தான் இருக்கிறாங்க. பல தலைவர்கள் தொடர்ந்து அங்கே முதலமைச்சராக இருக்கிறாங்க. தலைநகரமாக இருக்கிறதுனால டெல்லி வந்து காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் தொடர்ந்து காங்கிரஸ் இருந்திருக்காங்க பல வருடம். அப்போ அதை வந்து நேரடியாக பிஜேபி போய் அட்டாக் பண்ண முடியல அப்படின்னோடனே அதனுடைய பி டீமாக தான் அவர் இறக்குனாங்கன்ற ஒரு செய்திகள் இருக்குது. அதாவது ஊழலுக்கு எதிராக வந்து தொடர் உண்ணாவிரதம், அண்ணா ஹசாரே தலைமையில் இவர், கிரண்பேடி இவங்கெல்லாம் சேர்ந்து டெல்லியில் உட்காந்து அந்த மாநில அரசுக்கு எதிராக, அப்போ அதை ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா மாநில அரசுக்கு எதிராக தொடர்ந்து பண்ணுறாரு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரு. எப்படி நீங்கள் அண்ணாமலை இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு வந்து நாட்டுக்காக இயற்கை விவசாயம் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு கொண்டு போனாங்களோ அதே மாதிரி தான் இவருடைய என்ட்ரி இருக்கும். ஒரு ஏஆர்எஸ் ஆஃபீஸரு, நேர்மையானவர், படித்தவர், ரொம்ப பிரில்லியண்ட்டான ஆள், ஊழல் ஒழிக்க வந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசர். இங்கே பாருங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிரண்பேடி, இங்கே பாருங்க ஒரு சமூக சேவர், ஒரு தேசப்பற்று உள்ளவர் அண்ணா ஹசாரே அப்படின்னு ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணி தான் இவங்க வந்து அங்கே வந்து பண்ணுறாங்க. அப்போ நேரடியாக காங்கிரஸ் விஸ் பிஜேபின்னா அங்கே வந்து போட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ புதுசாக ஒரு ஆளை உருவாக்கும்னு விடுவாங்க. பல மாநிலங்களில் உருவாக்கியிருக்காங்க. இன்னொரு தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு காங்கிரஸ் முதலமைச்சரே அவங்க உருவாக்கியிருக்காங்கன்றாங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு காங்கிரஸினுடைய முதலமைச்சரவே வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. பாஜக உருவாக்கி வச்சிருக்கு. எப்படி சார் அது? அந்த இடத்துல அவங்களுடைய ஸ்ட்ராங் கிடையாது. ஓகே, இவங்க ஒரு ஆளை உருவாக்கி அந்த இடத்துல காங்கிரஸுடைய ஆளாக இருப்பாங்க. அவர் உருவாக்கி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கட்சியிலேருந்து இங்கே வந்துடுவார். எக்ஸாம்பிள் ஏதாவது எந்த ஸ்டேட்? அது நம்ம பல மாநிலங்களில் சொல்லலாம். இப்போ பல மாநிலங்களில் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்தவங்க தான் பாஜகவினுடைய இந்நாள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஹிமந்தா பிஸ்வா சர்மா வந்து காங்கிரஸ் முக்கிய. மணிப்பூர் எடுத்துங்க, மணிப்பூரினுடைய பைரன் சிங் வந்து காங்கிரஸ்காரர், அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் காங்கிரஸ்காரர், பல மாநில இப்போ ஏற்கனவே கர்நாடகா முதலமைச்சர் பொம்மை காங்கிரஸ்கார், பரம்பரை காங்கிரஸ்கார். இப்படி பல மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாண்டிச்சேரி எடுத்துங்க, பாண்டிச்சேரியில் ஒரு 4 எம்எல்ஏ அப்படியே விலைக்கு வாங்கி அவங்க வந்து காங்கிரஸ் பிஜேபியாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க. ஒரு வண்டியை வாங்கி கலர் மாற்றுற மாதிரி தான்.
அப்போ அவங்களுக்கு நேரடியாக எங்கே போய் கால் வைக்க முடியாத இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்வாங்க. அப்போ பாஜக நேரடியாக போய் டெல்லியில் வந்து களத்தில் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஒரு டீமை உருவாக்குறாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரு, ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று பண்ணி ஒரு ஊழல் அரசாங்கம் இதை மாற்ற போகிறோன்னு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகு அவருடைய கை அங்கே ஓங்கிட்டே போது அடுத்த மாநிலத்துக்கு அவர் தாவுறாரு. பஞ்சாபினுடைய முதலமைச்சராரு. பல இடங்கள் இவருக்கு சிக்கலாகுது பாஜகவுக்கு. என்னடா நம்ம உருவாக்கி விட்ட ஒரு ஆள் பல இடங்கள் நமக்கே வந்து எதிராக நிற்கிறாரு. பஞ்சாபில் நமக்கு சிக்கலாக இருக்குது, இப்போ அந்த யூபியில் ஒரு சில இடங்களில் சிக்கலாக இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் சில இடங்களில் சிக்கலாக இருக்குது, மேகாலயாவில் சில இடங்களில் சிக்கலாக இருக்குது. இவருடைய வளர்ச்சி டெல்லிக்குள்ளே இருக்க வரைக்கும் அவர் பிரசாரம் தாங்க. டெல்லியை தாண்டி அவர் விரிவடைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நல்லா அவருடைய அரசியலை பார்த்தீங்கன்னா டெல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அவர் பேசாம விட்டாங்க. டெல்லி அரசியல் தாண்டி போகிறப்ப தூக்குடா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சத்யேந்திர ஜெயின் ஒரு ஹெல்த் மினிஸ்டர் தூக்குனாங்க. அவர் உள்ளே போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்தாரா என்னங்கிறது தெரியல. துணை முதலமைச்சராக மணிஷ் சிசோடியா தூக்குனாங்க. கடைசியாக இவர் தூக்கிட்டாங்க. தூக்கி அந்த கட்சியை வந்து உருக்குலையை வச்சுட்டாங்க. இப்போ அங்கே நேரடியாக வந்து இப்போ அவங்க போய் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணுறாங்க. ஆல்ரெடி டெல்லியில் அவங்க ஒரு சில இடங்களில் ஒரு சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முறை வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. ஆனால் பெருசாக அவங்களால வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியல, தக்க வச்சுக்கிற முடியல. அதுக்கு தான் அண்ணா சாரை இந்த டீமை இறக்குனாங்க. இப்போ அண்ணா சாரை வந்து இவர் தூக்கி அவர் சாப்பிட்டார், அவர் தூக்கி இவர் சாப்பிட்டாரு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே கிரண் பண்ணி நேரடியாக பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க, கவர்னர் ஆனாங்க. இவர் சைலண்ட் ஆகிட்டார், இவர் முதலமைச்சர் ஆகிட்டார். இவர் முதலமைச்சரானதுக்கு பிறகு இவர் தனக்கு எதிராக ஒரு லாபி உருவாக்குறாரு மற்ற ஸ்டேட்டில். அப்போ ஒரு சிக்கலாக வந்துருந்து இவரை கொண்டு வர்றாங்க. இப்போ நேரடியாகவே நம்மளே களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு இப்போ நேரடியாக இறங்கினாங்க. ஆனால் சார் இப்போ வந்து பாஜக வந்து நீண்ட காலமாக வந்து இப்போ ஆம் ஆத்மி இவங்கெல்லாம் வந்து இந்திய கூட்டணிகள் இருக்கிற ஒரு கட்சி. இந்திய கூட்டணி பல கட்சிகள் இருந்தாலும் பாஜக வந்து திரும்ப கரை வச்சது பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி தான் அப்படிங்கிற காங்கிரஸை கூட விட்டுட்டாங்க. ஆனால் ஆம் ஆத்மி தான் வந்து அந்த மதுபான கொள்கை ஊழல் விஷயத்தில் வந்து ரொம்ப துரிதமாக கொண்டு வந்து எல்லாரையும் கைது பண்ணி உள்ள வச்சதெல்லாம் பார்த்தோம். உச்சகட்டமாக பார்ட்டியே கைது செய்யணும், அதாவது பார்ட்டி தடை பண்ணணும். ஏன்னா அந்த பணத்தை வந்து பார்ட்டியோட வளர்ச்சிக்கு பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட் வந்து அப்படிலாம் வந்து கொண்டு வந்தாங்கிறதான் கவனித்தோம். அவ்வளோ ஒரு சீரியஸாக இவங்க மேலே கோவப்பட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இப்போ மோடி வந்து இப்போ அதெல்லாம் மோடி வந்து பெரும்பான்மை இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சார். பெரும்பான்மை இழந்திருக்க மோடி வந்து எப்படி இப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆம் ஆத்மி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு? எப்படி வந்து அந்த தேர்தல் முடிவுகள் வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஃபேவராக தான் வரும். இப்போ உள்ள நிலைமையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் எடுப்பாங்க. தேர்தல் ஆணையம் இருக்குது, இவிஎம் இருக்குது, நம்ம உற்றால் உறவினர்கள்லாம் இருக்காங்க. அப்படிங்கும் போது அவர்களுக்கு ஃபேவராக தான் டெல்லி வரும். டெல்லியை கொஞ்சம் 5 வருஷம் விட்டு வச்சுருந்தாங்க. இப்போ டெல்லியை முடிச்சு விட்டாங்க. ஆட்சி அதிகாரம் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒவ்வொரு சக்கரமாக கழட்டிடுவாங்க, அவ்வளோதான். சார் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து வைக்கிற குற்றச்சாட்டு ஈவிஎம் பற்றி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அது வந்து எப்பவுமே தோக்குறவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. வெற்றி பெறவங்க அது வந்து குற்றச்சாட்டு வைக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் 40 சீட்டு ஜெயிச்சிருக்க திமுக வந்து ஒருபோதும் ஈவிஎம் பற்றி பேசவே மாட்டாங்க. அந்த பேட்டர்ன் ஏன் வந்து திரும்ப இல்லை, ஈவிஎம்மும் ஒரு காரணம்ன்றேன். முழுக்க ஈவிஎம்மில் மட்டும் பண்ணிட முடியாது. தேர்தல் ஆணையம், ஈவிஎம், அவருடைய பிரச்சாரம், மற்ற அதிகாரம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்து அங்கே ஆட்சியை பிடிப்பதற்கான அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்போ பார்த்துட்டீங்களா, 3 மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் வர்றதுக்கு அவங்க தெரிய போகுது. இவங்க சொன்ன பிறகு தான் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி 1000 வீடு கட்டுறோம், 1500 வீடு கட்டுறோம், கல்வி அங்கே சரியில்லை, அங்கே என்னென்ன பிரச்சனையே இவருக்கு ஃபேவராக இருக்கோ அது பூரா இவங்க கையில் எடுக்கிறாங்க. அப்படிங்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் இது, அவ்வளோதான். ஆனால் சார் இப்போ மோடியுடைய 1.0லையும் 2.0லையும் பெரும்பான்மையில் இருந்தார் அவர் பார்த்தோம். ஆனால் அவ்வளோ பெரும்பான்மையில் இருந்தவர் பல ஸ்டேட்ஸ் பாஜக ஸ்டேட்ஸை காவி ஸ்டேட்ஸாக மாற்றினாரெலாம் கவனித்தோம், ஆட்சியை பிடிச்சாங்க பார்த்தோம். ஆனால் வந்து இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் மட்டும் அவரால் எதுவுமே பண்ண முடியல. நாடாளுமன்றத்தில் அவரால் வெற்றி பெற முடியுது. சட்டமன்ற தேர்தலுங்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த முறை களம் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதாவது அந்த பழைய பேட்டர்ன் இப்போ மாறப்போகுதுன்றதை நீங்கள் குறிப்பிடுறீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அதை தடுக்கிறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு அவர் என்னென்ன வியூ வச்சிருக்காரு? இப்போ வரைக்கும் களம் அவருக்கு எப்படி எந்த சாதகமாக இருக்கு? இல்லை, டஃப் கொடுப்பார். கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி, சுகாதாரம், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மருத்துவமனைங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். அது தமிழ்நாட்டில் கூட ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப கூட அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒரு பகுதிக்கும் ஒரு சின்ன டிஸ்பென்சரி மாதிரி. அந்த மாதிரி விஷயங்கள் அது கீழ்நிலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துருக்கு. கல்வியாக இருக்கட்டும், அந்த குடிநீர் பிரச்சனை வர்றப்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் லாரியில் கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்கள் அடிப்படை அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் அங்கே டெல்லியில் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டார். ஆனால் அதிகாரம் இவர்கள் கையில் இருக்குல்ல, அதுதானே இப்போ சிக்கலாக இருக்கு. ஆல்ரெடி அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அப்படி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கும்போது தான் தொடர்ச்சி வெற்றி பெற்று இருந்தாங்க கவனிச்சோம். பட் இப்போ இந்த முறை எப்படி வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் அதிகாரத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் விட்டுற மாட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவரும் ஒரு ஊழல் கரை படிஞ்சவர் தான் அப்படின்னு வைக்கப்பட்ட அந்த நரேஷனுங்கிறது மக்கள்கிட்ட எடுபட்டுருமா? அது வந்து பாசிபிள் ஆயிடுச்சப்ப இன்னைக்கு பாஜக இல்லை தெரியாது. அது வந்து பெருசாக வந்து களத்தில் எதிரொலிக்கல. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணப்பட்டது ஏறக்குறைய பார்த்தா அது ஒரு சிம்பத்தியாக தான் கிரியேட் ஆயிருக்கு. பாஜக தொடர்ந்து எல்லா அரசியல் தலைவர்களையும் கைது பண்ணுறப்ப டெல்லி இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் எஜுகேட்டட், கொஞ்சம் தலைநகரத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த அரசியல்லாம் பார்ப்பாங்கல்ல,
தொடர்ந்து அந்த கட்சியை சிதைச்சது, கட்சியினுடைய நிர்வாகிகளை இது பண்ண அரெஸ்ட் பண்ணது, இவரை டார்கெட் பண்ணது. இப்போ இந்த மணிஷ் சிசோடியா சம்பவத்துக்குலாம் பிறகு தான் அவர் பஞ்சாபில் வந்து அவர் 2 அமைச்சர்கள் உள்ள இருக்கப்ப தான் பஞ்சாபில் ஜெயிக்கிறார். மணிஷ் சிசோடியாவும் சத்யேந்திர ஜெயினும் இடி கேஸில் உள்ளே இருக்கிறப்ப தான் பஞ்சாபில் ஜெயிக்கிறார். அப்புறம் அவர் சிம்பத்தி கிரியேட் ஆகிட்டே போச்சாங்க. அது டெல்லியிலையும் கொஞ்சம் எஃபெக்ட் எதிரொலிக்கும் கண்டிப்பாக. இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் எப்படி இந்த மாதிரி வந்து அதாவது பிரிஞ்சு தான் எலெக்ஷன் சந்திக்க போகிறாங்களா, அல்லது கடந்த காலத்தில் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து பயணிக்க போகிறாங்களா? எப்படி வந்து ஆம் ஆத்மி தலைவர்கள் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாங்கள் தனித்தனியாக முரண்டுபட்டு தான் ஒரு கட்சியை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் எப்படி திருப்பி ஒன்று இந்த பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் சேர்ந்ததே வந்து ஒரு வழி இல்லை, பாஜக அகற்றணுங்கிற ஒரு நோக்கத்தோடு சேர்ந்தோம். டெல்லி தேர்தலை பொறுத்த வரைக்கும் 100% நாங்கள் தனியாக தான் நிற்போம். நின்னாதான் நாங்களையும் காப்பாற்றிக்கிற முடியும், காங்கிரஸும் காப்பாற்றிக்கிற முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால வந்து கண்டிப்பாக 3 மும்முனை போட்டி தான். தனிச்சு போட்டிடுறதுங்கிறதா சேஃப்டியா இந்த கட்சிக்கு? 2 கட்சிக்கும் அதான் சேஃப்டி. இப்போ அதிமுக திமுக தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ 2 கட்சியும் ஒன்றா சேர்ந்து எப்படி நீங்கள் தேர்தல் சந்திப்பாங்க? அப்போ ஆம் ஆத்மி ஆரம்பிக்கப்பட்டதே காங்கிரஸ் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்து ஆட்சி வந்திருக்காங்க. நீங்கள் அந்த கட்சியோட திருப்பி கூட்டணி வச்சிங்கன்னா எப்படி ஆகும்? அப்படிங்கும்போது தனித்தனியாக நிற்கிறப்ப அவங்களுடைய அடையாளத்தை இழக்காமல் இருக்கும். நல்லா சார், எப்படி நடக்கிறதுங்கிறத பார்ப்போம் டெல்லி எலெக்ஷன். நன்றி சார்.